தொட்டியில் போடுறதுக்கு அந்த அண்ணன் இந்த எல்லாருமே நல்லா பேசுனாங்க. மெயினாக என்னன்னா குப்பை தொட்டி வைக்கணும். குப்பை தொட்டி வச்சாதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய குப்பையை குப்பை தொட்டியில் போடுறதுக்கு தோணும். அதே மாதிரி தான் நீங்கள் வீட்டில் இப்போலாம் வந்து நீங்கள்லாம் குப்பை தொட்டி வச்சுருக்கீங்க, வீடை கூட்டும் போதோ வீட்டில் ஏதாவது தூசி இருந்துச்சு நீங்கள் தட்டி என்ன பண்ணிருப்பீங்க, குப்பை தொட்டியில் போட்டுப்பீங்க. அதே இது நீங்கள் ரோட்லையோ இல்லை வெளியூரில் போகிறீங்க இல்லை பஸ்ஸில் போகிறீங்க, மோஸ்ட்லி நான் பஸ்ஸில் பார்த்துருக்கிறது என்னென்னா, ஒரு பிஸ்கெட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த ஜன்னல் வெளியே தூக்கி வெளில போட்டுருப்பீங்க. அது ஆக்சுவலாக உங்கள் ஊராக இருக்காது, உங்கள் வீடாக இருக்காது. ஆனால் அது அடுத்தவங்களுக்கு அது அவங்க ஊராக இருக்கும், அது பொது இடம். நம்ம வந்து இப்போ இன்றைக்கி வந்து சுதந்திர தினம் அப்படிங்கும்போது எல்லாருமே கொடி நாட்டு கொடியை வந்து நெஞ்சில் என்ன பண்ணிக்கிறோம், சுற்றிக்கிறோம். கொடி வந்து பாடல் பாடுறோம், நம்மளோட நாட்டுக்கு எவ்வளவோ மரியாதை பண்ணுறோம். அதன் அடிப்படையில் இந்த குப்பையுமே குப்பைத்தொட்டியில் போகிறது நம்ம நாட்டுக்கு நம்ம மரியாதை கொடுக்கக்கூடியது. நம்மளுடைய அடிப்படை கடமை. நம்ம வந்து எப்போவுமே மோஸ்ட்லி சிவில் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எனக்கு வந்து என்னோட உரிமை வந்து பறி போயிடுச்சு, என் உரிமையை மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதே மாதிரி தான் நம்மளுக்கு அடிப்படை எப்படி உரிமைன்னு ஒன்று இருக்கோ அது மாதிரி அடிப்படை கடமைன்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய அடிப்படை கடமையான குப்பையே குப்பைத்தொட்டியில் போடணுன்றதை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நான் சொல்ல விரும்புகிறேன். அதான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு குப்பை தொட்டி வைங்க. குப்பை தொட்டி வச்சாதான் அந்த இடத்துல குப்பையை போட தோணும். தலைகளா கிடக்கும், உடஞ்சி கிடக்கும், சில இடத்துல குப்பை இருக்காது. அதனால குப்பை தொட்டி வைங்க, வச்சாதான் அவங்களுக்கு குப்பை தொட்டி போட தோணும். அதே மாதிரி யாரா போட சொன்னா இது போடாங்க, அது குப்பை தொட்டி போட சொல்லலாம்ல, இல்லை அதை போட்டு அதுக்கு ஒழுங்கு தங்க சொல்ற கரெக்ட் தானே. அப்போ அதுக்கு நடவடிக்கை எடுத்து பஞ்சாயத்து தான், அது கிளாக் பொறுப்பு தான். அதே மாதிரி தான் நான் இன்னொன்று சொல்றது என்னன்னா, பொது இடங்களில் நீங்கள் வெளியில் போகும்போதுமே வந்து உங்களுடைய நீங்கள் உருவாக்குற குப்பையை நீங்களே வந்துட்டு குப்பை தொட்டி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம சேஃப்டியாக ஒரு நம்மளே பாதுகாப்பாக வச்சுட்டு நம்ம எங்கே குப்பை தொட்டி பார்க்குறோமோ அந்த இடத்துல கொண்டு போடுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதேமாதிரி நம்ம பொதுவாக ஏதாவது ஒரு இடத்துல நின்று டீ காஃபி குடிக்கிறோம் அப்படின்னாலுமே காஃபி கடையில் வந்து கண்டிப்பாக குப்பை தொட்டி வச்சுருப்பாங்க. தேடி பார்த்தோன்னா அங்கனக்குள்ள தான் இருக்கும், ஆனால் நம்ம குடிச்சு தூக்கி கீழே தான் போடுவோம். அதனால பெட்டர் நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா தூக்கி குப்பை தொட்டியில் படுங்க. உங்களுடைய குப்பை உங்கள் உரிமை தான். அதனால் நீங்கள் அந்த கடமையை வந்து கரெக்டாக செய்யணும் அப்படின்றத வந்து நான் இந்த இடத்துல பொதுவாக சொல்லிக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே அந்த மனநிலை இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் அதை முன்னேற்பாடாக இன்னும் கொஞ்சம் அதை வந்து கன்சர்ன் பண்ணி அதை கொஞ்சம் குப்பை தொட்டியில் போடுங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன்.